விடியா ஆட்சி. இப்போ கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொல்லி இருக்கிறார், தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொருவரினுடைய வீட்டிற்கும் செல்லுங்கள், அங்கே சென்று சொல்லுங்கள் இந்த ஆட்சி விடியா ஆட்சி. அதுக்கு என்ன சாட்சின்னு கேட்பான். தெளிவாக நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், இது விடியா ஆட்சி. உங்கள் வீட்டிலே இருக்கிற பில்களே சாட்சி. நீங்க கட்டுற கரண்ட் பில்லு சாட்சி, நீங்க கட்டுற குடிநீர் வரி சாட்சி, நீங்கள் கட்டுகிற சொத்து வரி சாட்சி, பால் விலை இன்றைக்கு ஏறி இருப்பது சாட்சி. இந்த 4.5 ஆண்டு காலத்திலே ஸ்டாலின் அரசாங்கத்தில் ஒவ்வொரு சாதாரண நடுத்தர குடும்பத்திலும் 3 முதல் 5 மடங்கு விலைவாசி உயர்த்தி விட்டிருக்கிறார், செலவினங்களை அதிகப்படுத்தி விட்டிருக்கிறார். உண்மையா இல்லைங்களா? இதே ஸ்டாலின் 2021 தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிற போது சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டுல எல்லா வீட்லயும் மாதந்தோறும் மின்சார கணக்கெடுப்பு நடத்துவோம் சொன்னாரா இல்லைங்களா? நம்ம கேட்டோம், சரி சாமி மாசஞ்சோறு நீ மின்சார கணக்கெடுப்பு நடத்தா என்ன நடக்கும்னு கேட்டோம். அவர் சொன்னார், நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கிற மின்சார கட்டணம் கரண்ட் பில்லு பாதியா குறையும். இன்னைக்கு பாதியா குறைஞ்சிருக்கா? அம்மா இத்தனை பேர் நிக்கிறீங்க, நீங்க எடுத்து பார்க்கணும். வீட்டுல நாம கட்டிட்டு இருக்கிற கரண்ட் பில்லு 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது இவனுடைய ஆட்சியில. சகல விலைகளையும் ஏற்றி விட்டிருக்கிறான். நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற நிலையிலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறான். அம்மாவுக்கு எல்லாம் நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி இருக்கிற போது தாலிக்கு தங்கம்ங்கிற ஒரு திட்டம் இருந்தது. நினைவிருக்கா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் நான் நம்புறேன். இந்தியாவில எத்தனையோ மாநிலங்களிலே எத்தனையோ அரசுகள் நடக்கிறது. எந்த அரசிலும் யாரும் செய்யாத விஷயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்து காட்டினார். ஏழை பெண்களினுடைய கழுத்திலும் ஒரு பொட்டு தங்கமாவது இருக்க வேண்டும் என்று சொல்லி பெண் குழந்தைகள் படித்து வந்தார்கள் என்றால், பட்டம் பெற்று வந்தார்கள் என்றால் அவர்கள் திருமணத்திற்கு தங்கம் கொடுக்கிற திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் தமிழ்நாட்டிலே கொண்டு வந்தார். அதை புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கிற வரைக்கும் கொடுத்தார், அந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் கொடுத்தார். இன்னைக்கு நிலைமை என்ன? 5 வருஷத்துல ஒரே ஒரு பெண்மணிக்கு கூட தமிழ்நாடு முழுவதும் இந்த தாலிக்கு தங்கம் தரப்படவில்லை. குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்கிற திட்டம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்தார். எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்திலே நாம் கொடுத்தோம். அந்த லேப்டாப் எது கொடுக்கிறது? ஆனா ஏழை குடும்பத்துல நடுத்தர குடும்பத்துல இருக்கிற குழந்தைகளுக்கும் அறிவு இருக்கும். ஆனால் அவர்கள் போட்டி போடணும்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த போட்டி யுகத்துல அவங்க வெல்லணும்னா கையில தேவையான உபகரணம் வேணும். வசதிய வாய்ப்பு இருக்கிறவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். வசதி இல்லாத குழந்தைகள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் சிந்திக்கவில்லை. தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு முதலமைச்சர் சிந்தித்தார், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் அதை சிந்தித்தார். மாணவர் கையில லேப்டாப் கொடுத்தோம். இன்னைக்கு 4.5 வருஷமா ஆச்சு ஸ்டாலின் ஆட்சி வந்து. இந்த 4.5 வருஷமா லேப்டாப் திட்டத்தை நிறுத்தி வச்சுட்டு இப்ப ஆட்சி முடிஞ்சு போற நேரத்துல அடுத்த மாசம் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிடுவா. தேர்தல் வந்திருந்த நேரத்துல இப்ப லேப்டாப் கொடுக்கிற திட்டம் கொண்டு வரோம். இந்த லேப்டாப் யாருக்கு கொடுக்குறான்? பெரியவங்க இருக்கிறீங்க, இளைஞர்கள் இருக்கிறீங்க, நான் நீங்க எல்லாம் புரிஞ்சு கொடுக்கறதுக்காக சொல்றேன். அதிமுக யாருக்கு லேப்டாப் கொடுத்துச்சு? பள்ளிக்கூடத்துல இருந்து கல்லூரிக்குள்ளே நுழைகிற குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம். ஏன்? அவன் படிப்புக்கு அது பயன்படும் என்பதற்காக கொடுத்தோம். இப்ப இவன் யாருக்கு கொடுக்குறான்? கல்லூரியில கடைசி ஆண்டு படிக்கிறவனுக்கு லேப்டாப் கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்? ஏன்னா கடைசி ஆண்டு படிக்கிற பையனுக்கு வயசு 18க்கு மேல ஆயிருக்கு, அந்த பையன் தர ஓட்டு போடுவான். அப்ப இந்த கையில லேப்டாப்ப வாங்கிட்டு அந்த கையில அவன் நமக்கு ஓட்டு போடுவான்ங்கிற ஒரு நரித்தனம் இல்லாமல் இது வேற என்ன? 4.5 ஆண்டு காலம் ஏன் கொடுக்கல லேப்டாப்? ஏன் கடைசி ஆண்டு கொடுக்கிற? ஆனா தமிழ்நாடு தெளிவாக இருக்கிறது. பையன் கையில லேப்டாப் கொடுத்தா வாங்கிட்டு போறான். அந்த லேப்டாப்ல முன்னாடி கருணாநிதி படத்தை அச்சிட்டு இருந்தாங்க, பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏராளமான வீடியோ அதுக்கப்புறம் வந்துச்சு. பையன் லேப்டாப்ப வாங்கிட்டு போறோம்னு முதல் வேலையே பிளேட வச்சு கருணாநிதி படத்தை சொல்றான். பாத்தீங்களா இல்லையா? சரி, ஒரு முதலமைச்சருக்கு என்ன தோணும்னு, அட என்னடா நம்ம அப்பா படத்தை போட்டு கொடுத்துமே, வாங்கிட்டு போறவன் நம்ம அப்பா படத்தை இப்படி சொல்றானே, அவ்வளவு நம்ம மேல என்ன கோபம், நம்ம அவ்வளவுக்கு மோசமான ஆட்சி நடத்திக்கிறோமான்னு தோணணும். ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார்? வெளியே இருக்கிற படத்தை சுரண்டிடுவீங்க, உள்ளூர் போட்டா வச்சுக்கிற அதை என்ன பண்ணுவீங்க? பையன் சொல்றான், அதையும் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், அதையெல்லாம் அழிச்சுட்டு ஆல்ரெடி அழிச்சிட்டோம். இந்த அளவுக்கு தான் இன்னைக்கு திமுகவுக்கு மாணவர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில இன்றைக்கு ஆதரவு இருக்கிறது. இந்த அளவுக்கு இன்றைக்கு நாட்டை சீரழித்து இருக்கிற, மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றுகிற ஒரு ஆட்சி இவன் நடத்தி கொண்டிருக்கிறான். நான் உங்களுக்கு சொன்னேன் அன்பு மக்களே, தாலிக்கு தங்கம் என்கிற பெயரிலே நம் வீட்டில் இருக்கிற பெண்களிடம் தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்த இயக்கம்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இருக்கிற அத்தனையும் பறித்து கொண்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி. அப்ப இந்த ஆட்சி முடியணும். இந்த ஆட்சி முடிந்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இங்கு வரணும். அந்த ஆட்சி வந்தால் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், இன்னும் 2 அமாவாசை தான் பொறுத்துக்க வேண்டியது. 2 அமாவாசை முடிஞ்சதுன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, இரட்டை இலையின் ஆட்சி, அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி தமிழகத்திலே வந்து சேரும். வந்த உடனேயே ஸ்டாலின் ஒரு உத்தரவாதம் கொடுத்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எல்லா பெண்களுக்கும் எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் தருவேன்னார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொன்னவரு ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் ஒண்ணும் தரல. அதிமுக உள்ள போராடி சட்டமன்றத்துக்குள்ள மரியாதையா உன்னுடைய வாக்குறுதியிலே கொடுத்தபடி பெண்கள் கையிலே மாதம் 1000 கொடு என்று போராடிய பிறகு கொடுக்கிறோம். ஆனா தகுதியுடைய பெண்களுக்கு கொடுக்கிறோம், தகுதியுடைய குடும்ப தலைவிக்கு கொடுக்கிறோம்னா இல்லைங்களா? உண்மையா இல்லைங்களா? அது என்னையா தகுதின்னு கேட்டோம். அவன் சொன்ன தகுதி பார்த்தோம்னா அடையப்பா பயங்கரமான தகுதின்னு சொன்னான். என்னென்ன தகுதி? வீடு இருக்கக்கூடாது, வாசல் இருக்கக்கூடாது, சொத்து எதுவும் இருக்கக்கூடாது, கட்டின புருஷன் இருக்கக்கூடாது, தினம் 3 வேளை சாப்பிடக்கூடாது, நைட்டு தூங்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி ஒரு தகுதியில் இருந்தா அவங்களுக்கு 1000 ரூபாய். அதையும் கொண்டு வந்து அந்த 1000 ரூபாயை 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்து எத்தனை பேருக்கு கொடுத்தாங்கிற கணக்கு இன்னைக்கு வரைக்கும் இல்லை. ஆனால் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார், 2 அமாவாசைகள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இந்த மண்ணிலே மலரும். மலர்ந்த உடனேயே முதல் மாதம் தொடங்கி தமிழ்நாட்டில இருக்கிற 2.5 கோடி ரேஷன் கார்டுக்கும் குடும்ப தலைவிகளின் கையிலே மாதம் 2000 ரூபாய் கொடுக்கப்படும் என்கிற அறிவிப்பை அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். இதை சொல்லுகிற போது இவன் என்ன சொல்லுகிறான்? அது என்னங்க அவி கொடுத்து நீங்களும் 2000 கொடுத்தா நாடு தாக்குமாங்க ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்னங்குது, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்குது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பு மக்களே, இந்த தொகையை குடும்ப தலைவிகளின் கையிலே கொடுப்பது என்பது ஏதோ பெரிய வசதியான வாழ்க்கை அப்படி அல்ல. அடிப்படை தேவைகள், குறைஞ்சபட்சம் ஒரு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு, ஒரு சாப்பாடு உணவு தேவையை தீர்த்துக் கொள்வதற்கு ஒரு குடும்பம் கூட அதை தீர்க்க முடியாத நிலையில இருக்கக்கூடாது தமிழகத்தில் என்பதற்காக அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதை அறிவித்தார். கொடுக்க முடியுமா? கட்டாயம் கொடுக்க முடியும். ஏன் ஸ்டாலின்னால 1000 கொடுக்க முடியல, அண்ணன் எடப்பாடியார் மட்டும் எப்படி 2000 கொடுக்க முடியும்? இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. ஒரே ஒரு சின்ன செய்தி மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து ஒரு 1.5 ஆண்டு காலம் முடிச்சிருந்த நேரத்துல ஸ்டாலின் அமைச்சரவையில அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ற ஒரு அமைச்சர். அவர் யாரு? அதிமுக காரர் இல்ல, அவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் இல்ல, தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்தவர் இல்ல, திமுகவுல ஸ்டாலின் ஆட்சியில மினிஸ்டர். அவர் பேசிய ஒரு பதிவு வெளியே வச்சு அவர் என்ன தெரியுமா பேசியிருந்தாரு? ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் 2 பேரும் சேர்ந்து 2 ஆண்டு கால ஆட்சியில அவர்கள் 2 பேரும் கொள்ளையடித்த தொகை 30,000 கோடி ரூபாய். இந்த 30,000 கோடியை எங்க கொண்டு போய் முதலீடு பண்றதுன்னு தெரியாம அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க மினிஸ்டரே பேசி அந்த வீடியோ வெளியே வச்சு. இப்ப நாம இதை சொன்னோம்னா நம்ம அம்மா எல்லாம் பார்க்கும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னமோ கோடியில் திருடிப்பானுலாட்டாக்குது அப்படி போயிடுறோம். ஏன்னா நமக்கு அதெல்லாம் தெரியாது இல்ல, என்ன கோடின்னு நம்ம என்னது கோடி கண்டோம். நமக்கு தெரிஞ்ச கோடி கோடி தெரியும் இல்லைன்னா போயிட்டோம்னா போடுவான் பிறந்துட்டு கோடி புகுந்துட்டு கோடி 2 கோடி. அந்த கோடி தான் நாம கண்ட கோடி. ஆனா நான் சொல்றது திமுக காரன் கொள்ளையடிச்சது அந்த கோடி இல்லைங்கம்மா. அவங்க மினிஸ்டர் சொன்னது 30,000 கோடினா எத்தனை? 100 லட்சம் சேர்ந்தா 1 கோடி, 100 லட்சம் சேர்ந்தா 1 கோடி. அது போல 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, 30,000 கோடி. 500 ரூபாய் நோட்டா ஒரு ரூம்குள்ள அடுக்கி வச்சு 25 வயசு பையன் ஒருத்தனை எண்ணி முடியலான்னு உள்ள அனுப்புனீங்களா? எண்ணி முடிக்கையில 75,000 செத்தே போவான். அவ்வளவு பெரிய தொகை 2 பேர் சேர்ந்து கொள்ளையடிச்சது. ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் கொள்ளையடிச்சது. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இப்படி அடிக்கிற கொள்ளையை தடுத்து நிறுத்தினால் மாதம் 2000 ரூபாய் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லடா, பக்கத்துல இருக்கிற ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் சேர்த்து கொடுக்க முடியும். அவ்வளவு பெரிய வருமானம் இருக்கிறது தமிழ்நாடு. அப்ப ஏன் ஸ்டாலின் கொடுக்க முடியல? இந்த கொள்ளையடிக்கிற காரணத்தால் கொடுக்க முடியல. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது அறிவித்திருக்கிறார், வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு எங்கள் ஆட்சி அமைந்தவுடன் வீடு கொடுப்போம், இலவச வீடு கொடுப்போம் என்று திட்டத்தை அறிவிக்கிறார். உடனே அதை எப்படிங்க வீடு இல்லாதவர்கள் சும்மா வெறுவாயில பேசிட்டு போல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்த போது தமிழ்நாட்டிலே 80,000 பேருக்கு வீடு இல்லாத 80,000 பேருக்கு இலவச வீடு கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற
வருவோம். மீண்டும் வீடில்லா ஏழைகளுக்கு இந்த திட்டம் வந்து சேரும்னு சொல்றோம். அதே போல ஆண்டுக்கு 3 சிலிண்டர் இலவசமாக கொடுக்கப்படும் என்கிற திட்டத்தை எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும், கட்டாயமாக இந்த திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படும். தமிழ்நாடு மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாத நிலையில வாழ்வாங்க. உண்மையில ஆட்சி அதிகாரம் நடத்திட்டு இருக்கிற இந்த நேரத்துல அம்மாக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? அதிமுக ஆட்சியில, அம்மா ஆட்சியில, எடப்பாடியார் ஆட்சியில அம்மா உணவகங்கள் திறந்து சோறு ஓட்ட இயக்க அதிமுக. ஏன்? பசியால பட்டினியால ஒரு மனிதன் கூட இந்த மண்ணில் துடிச்சிடக்கூடாதுன்னு நினைச்சு இயக்க அதிமுக. நாம் சோறு கொடுத்தோம். இன்றைக்கு கருணாநிதியினுடைய மகன் தமிழ்நாட்டில இருக்கிற எல்லார் கரங்களிலும், எல்லா இளைஞர் கரங்களிலும் கஞ்சாவை திணித்துக் கொண்டிருக்கிறான். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு கஞ்சா போதை இல்லாத ஒரு தெரு கூட இல்லை. தமிழ்நாட்டின் சகல தெருக்களிலும் இன்றைக்கு கஞ்சா இருக்கிறது, போதைப் பொருள் இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞர் ஒரு சின்ன பையனை கத்தியை எடுத்து வெட்டுகிற காட்சி வீடியோவை வெளியே வச்சு பார்த்திருப்பீங்க. அவன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறான். ஒரு அருவாள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வெட்டுறாங்க. ரத்தம் சொட்ட 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 அந்த பையன் சாஞ்சி விழுகிறான். அந்த பையன் செத்தானா பொழைச்சானான்னு கூட இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாது. அரசாங்கம் சொல்லல எதற்காக வெட்டுகிறான். பார்த்து எடுத்து பார்த்தோம்னா அந்த வெட்டு வாங்கின பையனுக்கும் இந்த வெட்டுனவனுக்கும் எந்த தகராறும் இல்லை. ஏன் செஞ்சான் தெரியுங்களா? போதையில செய்யறான், கஞ்சா போதையில செய்யறான். இதே நம்ம கோயம்புத்தூர்ல விமான நிலைய பக்கத்துல ஒரு புள்ளைய, அது நம்ம பேசவே முடியாது, நைட்டு 12 மணி 1 மணிக்கு 3 பேர் சேர்ந்து காலேஜ்ல படிக்கிற பிள்ளையை தூக்கிட்டு போய் அவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அடுத்த நாள் காலையிலே பார்க்கிறோம். அன்பு மக்களே, அவன் 3 பேருமே கஞ்சா போதையில இருக்கிறான். இந்த கஞ்சா போதையை ஏன் தமிழ்நாட்டில ஸ்டாலின் அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்த முடியல? இவ்வளவு ரவுடிசம் நடக்கிறதே ஏன் தடுத்து நிறுத்த முடியல? ஏன் தடுக்க முடியலனா செய்யறதே இவன் தான். கஞ்சாவை விக்கிறதே திமுக காரன் தான். அவன் எப்படி தடுத்து நிறுத்துவான்? அப்ப இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் கிட்ட கையில கஞ்சாவை திணிப்பதும், மக்களுக்கு மக்களுடைய நலத்திட்டங்கள் அத்தனையும் நிறுத்தி மக்களை இன்றைக்கு பாடுபடுத்தி கொண்டிருப்பதும், ஊழல் மலிந்த ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறதும். நீங்க ஒண்ணு வேண்டாம், நமக்கு இன்னைக்கு நகராட்சி இருக்குது. நம்ம நகராட்சி நிலைமை என்ன? நம்ம நகராட்சி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நகராட்சிகள், மாநகராட்சி நிலைமை இப்படித்தான் இருக்குது. குப்பைக்குன்னு ஒரு வரி போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இப்ப குப்பைக்கு வரி போட்டா நாங்கெல்லாம் இன்னும் 3 மடங்கு கூட வரி எச்சா கட்டுறோம்னா, தமிழ்நாட்டின் உண்மையான குப்பையான திமுகவை அப்புறப்படுத்துவதாக இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் கட்டுகிறோம் தான் நாமளே சொல்றோம். குப்பைக்கு சொத்துக்கு ஒரு வரி போடுறேன். சொத்துக்கு வரி போடும் போது வீட்டுக்கு வரி வந்துருது. அந்த வீட்டுல இருந்து தானே குப்பை உருவாகுது. அப்புறம் என்ன குப்பைக்கு தனியா ஒரு வரி போட்டிருக்கிறான். நகராட்சி நிர்வாகத்தினுடைய நிலைமை இன்றைக்கு படுமோசம். அவ்வளவு மோசமான ஊழலும் லஞ்சமும். சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவ ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட் 700 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 1.5 சென்ட்டுக்குள்ள ஒரு வீடு கட்டணும்னு போனான்னா இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல அப்ரூவல் வாங்குறதுக்கான செலவு அதிகரித்திருக்கிறது. அத்தனையும் லஞ்சம் லாவண்யம் இவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த மிகப்பெரிய அளவிலான கட்டண உயர்வு. அப்ப ஏழை மக்கள், சாதாரண மக்கள் வாழ முடியாத நிலையை, மிக மோசமான நிலையை உருவாக்கி இருக்கிறார். நான் அன்பு மக்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, கட்டாயமா இந்த முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். திமுக காரனே இந்த முறை திமுக ஓட்டு போட மாட்டாங்க. நானே சொல்றேன், எங்கிட்டயே பல பேர் சொல்றாங்க, திமுக காரர்களே சொல்றாங்க, ஆனா இந்த தடவை அவங்களுக்கு போட மாட்டாங்கன்னா. ஏன்னா திமுக காரர் அவரும் தானே இதே கரண்ட் பில்ல கட்டுறாரு, அவரும் தான் இதே தண்ணி வரி கட்டுறாரு, அவரும் தான் இதே குப்பைக்கு வரி கட்டுறாரு, அவரும் தான் இந்த விலை கொடுத்து பால் வாங்குறாரு. அப்படின்னா அவரே இதை ஓட்டு போட போறது இல்லை. எனவே திமுக இந்த முறை மன்னிக்கவும், அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். தமிழ்நாட்டிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக உட்கார்கிற போதே கோவையில, பொள்ளாச்சியில, திருப்பூர்ல எல்லாம் ஒட்டுமொத்தமா அதிமுக தான் வெல்ல வைப்பாங்க. மக்கள் ஒரு நாளும் திமுக பக்கம் நின்றதில்ல. இந்த முறை நாம் ஆட்சி அமைக்க போகிற தேர்தல். எனவே எந்த சந்தேகமுமே வேண்டாம். உறுதியாக நம் தொகுதியிலே நாம் வெற்றி பெறுவோம், இரட்டைகளை வெற்றி பெறுவோம். கட்டாயமாக எடப்பாடியாரின் ஆட்சி அமையும். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கணும், அதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்யறேன். இப்ப சில பேர் புதுசா வேற குதிச்சு வந்திருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா எப்படி நம்ம பேசிட்டு கீழே அங்க ஊதுவோம், அப்படியே ஊதிட்டே போயிடுவான். நாங்க வந்துட்டோம், நீ எங்களை நாங்க திமுக வீழ்த்தி பூரா குடி தள்ளிடுவோம், நீங்க எல்லாம் பார்த்து எங்களுக்காக பேசுறான். நம்ம வீட்லயே சின்ன பசங்க இருந்தாங்கன்னா, சின்ன பசங்க பிள்ளைங்க அதுல கொஞ்சம் ஏமாந்து போயிருது. அந்த பிள்ளைங்க பசங்களுக்கு இப்படி பேசுது. அதுக்கெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்கணும், எதுக்கியா உங்களுக்கு ஓட்டு போடணும்னு கேட்டு.
இப்ப நம்ம ஊர்ல இத்தனை பேர் அம்மா நிக்கிறீங்க, ஒரு OAP வாங்கணும். யாரை பாப்பீங்க? அந்த கிருஷ்ணகுமாரன் பாப்பீங்க, இங்க இருக்கிற நம்முடைய பொறுப்பாளர்களை பாப்பீங்க, பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களை பாப்பீங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் நண்பர்களை பாப்பீங்க. அவங்க போனாங்கன்னா வாங்கி கொடுப்பாங்க. ஒரு ரேஷன் கார்டு வேணும் வாங்கி கொடுப்பாங்க, தண்ணி கனெக்ஷன் வேணும் வாங்கி கொடுப்பாங்க, ரோடு சாலை போடுறது அவங்க பாப்பாங்க. இது எல்லாம் இவ்வளவு காலம் பண்ணாங்க. இப்ப இந்த புதுசா வந்து ஒரு கட்சியை தொடங்கி வச்சுட்டு எதுக்குடா ஓட்டு போடணும்னு கேட்டா பதில் சொல்றான், சூப்பரா டான்ஸ் ஆடுவாருங்க. சூப்பரா டான்ஸ் ஆடுறதுக்கு ஓட்டு போடணுமா? அழகா இருக்கிறாருங்க அதுக்காக ஓட்டுங்கிறான். எவ்வளவு முட்டாள்தனம்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த சின்ன பசங்களோட மனசுல இன்னைக்கு நஞ்ச விதைச்சு அவன் தான் என்ன செய்யறோம்னே தெரியாம இப்படி பேசிட்டு தெரியுதா? அழகா இருக்கிறதுக்கு. அதனால நாங்கெல்லாம் இந்த சென்னையில தான் விவாதத்துல உட்காந்து வந்தோம்னா அவன் கூட பேசி தெரிச்சு வரையில அவங்க போய் சொல்றது, பெண்கள் ஓட்டு விழுந்துருங்க. என்னால எங்களுக்கு பெண்கள் ஓட்டு விழுந்து என்ன எங்க வீட்டுல பொம்பளைகளும் பார்த்து என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறான் போல இருக்கு. அதனால அம்மா தாய்மாரெல்லாம் பாத்துக்கணும், இந்த வேலையே கிடையாது. என்ன அழகா இருக்கிறாங்கிறதுக்காக ஓட்டு போடுறது, அழகா இருக்கிறாங்கிறதுக்காக ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுறதா? ஆனா அழகா இருக்கிறான்னு நடிக்க சொல்லு, நாங்களும் டிக்கெட் வாங்கிட்டு வந்து பாக்குறோம், நல்லா நடிச்சா பாக்குறோம், அதுல ஒண்ணும் சங்கடம் இல்ல. எனவே இந்த அழகா இருக்கிறவனுக்கு ஓட்டு போடுறது, நடனம் ஆடுறவனுக்கு ஓட்டு போடுறது இந்த கதை வேண்டாம். யார் மக்களோடு நிற்கிறார்களோ, யார் மக்களுக்காக பணி செய்கிறார்களோ, யார் மக்களினுடைய துயரங்களில் துன்ப துயரங்களில் உடன் நின்றார்களோ, யார் கொரோனா வந்த போது வீடு வீடாக வந்து பசியால் பட்டினியால் மக்கள் வாடிவிடக் கூடாது என்று மக்களோடு நின்றார்களோ, யார் இன்றைக்கும் என்றைக்கும் மக்களோடு நின்று மக்கள் பணியாற்றுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். என்றால் நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கான பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் போட்டியிடுகிற தொகுதியிலே தாமரை சின்னத்திலே நாம் வாக்களித்து அந்த வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய கூட்டணி கட்சியான பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லா கட்சிக்கும் அவரவருடைய சின்னங்களிலே நாம் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் 234 தொகுதியையும் நாம் கைப்பற்றிடுங்கிற வரலாற்றை படைக்கணும். அம்மா தாய்மார்கள் ரொம்ப கவனம். எங்காவது நடிகருக்கு கூட அவங்களுக்கு போடி இவங்களுக்கு போடுறது ஏமாந்து போட்டுறாதீங்க. மறுபடியும் திமுக வந்து உட்கார்ந்துக்கலாம். திமுகவுக்கு எதிரான ஓட்டு கொஞ்சமும் பிசிறு இல்லாம அப்படியே அதிமுகவிற்கு விழ வேண்டும், அதிமுக வெல்ல வேண்டும். அப்பதான் கருணாநிதியினுடைய அந்த குடும்ப ஆட்சியை, கருணாநிதியினுடைய அந்த குடும்ப அரசியலை தமிழ்நாட்டில இருந்து அப்புறப்படுத்த முடியும். எனவே சிந்தித்து பார்த்து சரியான முடிவை எடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து நிற்க வேண்டும். இரட்டை இலை சின்னத்திலே உங்களுடைய வாக்குகளை நீங்கள் தர வேண்டும். நீங்கள் தருவது மட்டுமல்ல, நீங்க அம்மா எல்லாம் நிறைய பேர் எனக்கே சொல்லுவாங்க, அம்மாக்கு நீ சொல்லவே வேண்டியது இருக்காமே, அங்க போய் நின்னாலே விரல் நேரா ரெட்டலைக்கு தான் போகும்பாங்க. அதனால கட்டாயம் நீங்க எல்லாரும் போட்டுருவீங்க. அதுல இல்ல, எல்லாரிடமும் சொல்லி வாக்கு கிடைப்பாங்க. இந்த புதுசா வந்து இருக்கிறவனுக்கு அந்த கட்சிக்காரங்க வந்து எங்களுக்கு போடணும் அவங்களுக்கு எல்லாம் நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். இது விளையாட்டு இல்லைப்பா, இது சினிமா இல்லைப்பா, இது அரசியல், இது நிர்வாகம், இது மக்கள் பிரச்சனையை தீர்க்கிற இடம், இது மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பேணுகிற இடம், இது அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் அவர்களுடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கிற இடம். அந்த அரசியல்ல பிறந்த 54 ஆண்டுகளில் 31 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டு இந்த மக்களினுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு இந்த மாநிலத்தை வளமான மாநிலமாக உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தமிழரான எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு நிற்கிறது. எனவே நாம் அவர்களை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நீங்க பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற செய்யுங்க. 2 மாசம் பொறுங்க, மாசம் 2000 வீட்டுக்கு வந்து சேருகிற நாள் வரும். 3 சிலிண்டர் ஆண்டுக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிற நாள் நமக்கு வந்து சேரும். நம் எல்லா நலத்திட்டங்களும் நடக்கும். அதே மாதிரி நம்ம பசங்க படிக்கிற பசங்க இருக்கிறீங்க, கல்வி கடன் ரத்தாகும்னு சொல்லியிருக்காரு எடப்பாடியார். கல்வி கடனை நீங்க வாங்கியிருந்த கல்வி கடன் மாணவர்களுக்கு உடனடியாக ரத்து செய்யப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி அம்மா எல்லாம் இருக்கிறீங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, கை கால் முடியாதவங்க, வீல் சக்கர சேர்ல வருவாங்க இல்லைங்களா, அவர்களுக்கு அவர்கள் வங்கியிலே வாங்கிய கடனை தள்ளுபடி செய்வோம் என்று புரட்சி தமிழரான எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். நாம் தான் அந்த செய்தியை அவரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடனேயே இவை எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படும். எனவே மறந்துடக்கூடாது. மீண்டும் ஒரு முறை ஏமாந்து போய் கருணாநிதியின் குடும்பத்தின் கரங்களிலே நாம் யாரும் சிக்கிக் கொள்ளக் கூடாது. நம்முடைய சின்னம் இரட்டை இலை. நாம் வாக்களிப்பது மட்டுமல்ல, அனைவருக்கும் சொல்லி வாக்களிக்க செய்ய வேண்டும் என்று கேட்டு